நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க விபி புவி விலாக்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருத்தணியில் இருக்கிற பழனிசாமியாரை பத்தி நம்ம பார்த்துடலாம். திருஷ்டி, சந்து, மாந்தை இலவசமாக கழிக்கப்படும். பெரியவர்கள் குழந்தைகளுக்கு தோஷம் இலவசமாக கழித்து தாயத்து போடப்படும். பில்லி, சூனியம், ஏவல் விலக்கி வீட்டு பந்தனம் நிவர்த்தி செய்யப்படும். சகல ஹோமம் செய்யப்படும். சகல வசியமை பூஜை செய்து தரப்படும். பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைத்தல், திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணமாக மந்திரம் யந்திரம் செய்து தருதல், பேய் பிசாசு விரட்டுதல், கழிப்பு போன்றவை செய்யப்படும். உடனே அணுகவும் பழனி சாமியார் வைத்தியர், காந்தி ரோடு மெயின், 2வது ரயில்வே கேட் அருகில், திருத்தணி. காலையில வந்து பாத்தீங்கன்னா 5 மணியே ஏந்து குளிச்சுட்டு 7:25 ட்ரெயினுங்க. 6 மணிக்கு ட்ரெயின் பிடிக்க வேண்டியது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 7:25 வந்து பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல ட்ரெயின் பிடிச்சி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் விநாயகபுரத்துக்கு வந்துட்டு எதுக்கு நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். எல்லக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ரை பத்தி 22 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ 48 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பூஜை இருக்கு. அந்த பூஜை தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த பூஜையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா எல்லக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நடுறோம், ஒரு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லக்கல் எவ்வளவு முக்கியம், எல்லக்கல் வைக்கிற மூலியமா என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு, என்னென்னலாம் பணம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பூஜை பாத்தீங்கன்னா கலச ஸ்தபனம் சொல்லுவாங்க. இப்போ அந்த பூஜை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓம் காளி என்றாலே உலகம் எல்லாம் காத்து நிற்கும் காலமறந்த ஓம் வர்ணிக்க தேவியே காளி சக்தி நாளும் அறிந்து இப்போ இந்த 48வது நாள் பூஜையில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அந்த 4 பூஜையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் காமிச்சிட்டு வரேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிக்க முடியும். ஏன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிட்டுன்ற காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அனந்தேவதாயாம் சங்கேஸ்வரி தேவதாப்யாம் அனந்தேவதாப்யோ குருகோ அனந்தரோ நமஸ்காராணி. ஃபர்ஸ்ட் பூஜை கலச ஸ்தாபனா பூஜை சூப்பராக நடந்து முடிஞ்சாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவாகனம் பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது. ஆவாகனம்னு ஒன்றும் இல்லைங்க, எல்லக்கல்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இப்போ அபிஷேகம் பண்ணாங்க பார்த்தீங்களா உட்காந்து. அந்த அபிஷேக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா விற்றாங்க. இப்போ நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாட்டு பாட போறாரு பாருங்க. ஐயா உனக்கு ஓராறு முகமாட ஈராறு புஜமாட ஒங்கு வடி வேலுமாட தகலகன மயிலேறி ஆடி வர எங்கள் திருத்தணிகா சில கடவுளே வாவா. அரி மாயவனே ரகுராமாரிக வாவா. ஐயம்மாயவனே ரகுராமாரிக வாவா. என் வஞ்சனைகள் பரந்தோட என் நெஞ்சில் வாவா. காயாம்பூ நிறமுடனே என் கனிவில் வாவா. கருமுகில் மேனியனே என் கருத்தில் வாவா. நாயகனே என்னாவில் இருக்க வாவா. உன் பாத நான் துதிக்க வாவா. அப்பனே ரகுராமா கருடன் மீதில் ஏறி அன்புடனே வந்து ஏறி அருள்வாயே. சீர்பெற்ற உலகினில் துவாபர யுகந்தனில் ஜன்மத்து ஐவராக. அம்மா சீர்பெற்ற உலகினில் துவாபர யுகந்தனில் ஜன்மத்து ஐவராக. செங்கோலுக்கு அதிபதி தர்மபுத்திரர் பீம தனஞ்சயன் நகுல சகாதேவர். பேர் பெற்ற திருதராட்டிதன் மைந்தன் துரியனுடன் சூதாடி புவி தோத்துத்தா. அம்மா நேர் பெற்ற ஐயாதும் ஓராண்டு செல்லவே நின்றுதான் விராடபுரத்தில் என்று நெடியமால் தவினால் பாரதம் முடிக்கவே நிகரில்லா போர் புரிந்து அந்த மாறித்த துரியன் மேல் நின்றுதான் வெறிகுண்டல் வாரியே முடித்த உமையே. அம்மா வனகிளி கதம்பமணி குங்குமம் வசந்த நெறி மதுரூப பாட்டாள் உமையே. இந்த வயசுலயும் அது இவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. இந்த மாதிரி பாட்டு பாடுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்க. ஸோ தாத்தா கோசம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடியாரே
அடுத்து மூணாவது பூஜை பார்த்தீங்கன்னா எல்லக்கல் அலங்கார அபிஷேக பூஜை இப்போ நடக்க போதுங்க. இந்த பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து மஞ்சள் போட்டு வேப்பிலை கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வந்து கோயிலாண்டு அருகே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு எல்லக்கல் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடமாக ஊற்றி அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விஷயம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு முறைக்கு முறையமும் ஒரு முத்துமணி காவலம் முனி காவலம் அம்மா உன் கருகத்தில் ஒரு பேய் காவலம்மா அம்மா உத்தரவு இல்லாம சித்திரமா அழுதம்மா அம்மா தாயே யாரம்மா வந்துருது முத்துமாரி வந்துருங்க நமக்கு யாரம்மா வந்து வேண்டாம் போடுங்க எட்டு திசுக்கு காவல் கட்டிக்கிறாங்க. காவலுக்குள்ள உள்ள இருந்து நீ சத்தியமான தெய்வமானா அவனை கட்டி காப்பாத்துவியா? காப்பாத்துறேன். காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு யாருது? அம்மா ஊரெல்லாம் உனக்காவே அம்மா ஊரெல்லாம் உனக்காவே அம்மா நாடு உனக்காவே நகரெல்லாம் உனக்காவே அம்மா நாடெல்லாம் உனக்காவே நகரெல்லாம் உனக்காவே நீ வருவாய் அம்மா கைஸ் மூணாவது பூஜை அபிஷேக அலங்கார பூஜை சூப்பராக நடந்து முடிச்சாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பலி பூஜைன்னு சொல்லிட்டு இருக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ இந்த அபிஷேக அலங்கார பூஜை வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் மேலாண்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஊருக்கு சென்டர் ஒன்று, அடுத்து கீழாண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. நான் இந்த வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்றதால வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். கைஸ் ஃபைனலாக 4வது பூஜை இப்போ பலி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கக்கூடாது, காவு கொடுக்குறது, பூசணிக்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைக்கிறதுல யாருமே பார்க்கக்கூடாது சொல்லுவாங்க. அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துக்கினேன். அது உடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முடிக்கணுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ நீங்களும் வந்து பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் காவு கொடுத்தாங்க பார்த்தீங்களா 3 இடத்துல, அந்த காவு கொடுத்த ரத்தம் எடுத்துட்டு வந்து சாப்பாட்டில் கலந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொலி சோறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இறைப்பாங்க. அந்த பொலி சோறு இறைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கூட யாருமே போகக்கூடாது. யார் யார் பூஜை பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட போயிட்டு அந்த பொலி சோறு வந்து பார்த்தீங்கன்னா இறைப்பாங்க. கைஸ் நம்ம ஃபைனலாக 48வது நாள் பூஜை சிறப்பான முறையில் பண்ணியாச்சுங்க. எல்லக்கல்ல நட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட இது 2வது பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. பழனிசாமி. எங்க இருந்து வரீங்க? திருத்தணி. ஐயா நம்ம ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். எல்லாம் நீ கூட இருந்தீங்க. எல்லைக்கல்ல வந்து நெட்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் யூடியூப்ல. அதை பார்த்துட்டு மக்கள் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா எல்லைக்கல்லுனா என்ன, அது ஒரு ஊருக்கு எவ்வளோ முக்கியம், எல்லைக்கல்ல நடனால நம்ம ஊருக்கு என்னென்ன பலன், எல்லைக்கல்லை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு மக்களுக்கு கொஞ்சம் தெரியுங்க ஐயா. கிட்ட நான் வாய்ஸ் கொஞ்சம் கேட்குது ஐயா, பொறுமையாக பேசுவாங்க. எல்லைக்கல்ன்றது வந்து ஊர் மக்களுக்கு உயிர், நம்ம மனுஷனுக்கு எந்த அளவுக்கு உயிர் முக்கியமோ அந்த அளவுக்கு எல்லைக்கல் ஒரு ஊர், ஒரு கிராமம்னாக்கா எல்லைக்கல் மெயினாக தேவை. ஆடு மாடு கோழி ஜீவராசிகளுக்கு மனுஷங்களுக்கு அது உயிர் காக்கும். அதாவது ஒரு கெடுதல் செய்வனை ஈவனை மற்றவங்க எதனா ஒரு பண்ணாலும் அந்த எல்லைக்கல் மிஞ்சி எதனா உள்ள வராது. எல்லைக்கல்னா ஒரு குறிப்பிட்ட ஊரை வரைக்கும் தான், அதாவது ஒரு ஊர் சுற்றி இருக்கும் எல்லைக்கல்ல தான் எல்லைக்கல்.
எல்லக்கல் கம்பல்சரியாக வைக்கணும். ஒரு கிராமம்னா எல்லக்கல் இருக்கும். எல்லக்கல்ன்றது வந்து கடவுளை நீங்கள் எப்படி வழிபடுறியோ அது மாதிரி சக்தி கல் எல்லக்கல். எல்லக்கல்லை பத்தி ஒரு சில பேர் தெரிய மாட்டேது. அதே மாதிரி இப்போ நம்ம எல்லக்கல்லை நடுவோம்ல, எல்லக்கல்லை நட்டப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் புதுப்பிக்கலாமா இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் தேவையில்லை. நல்லா இருந்தால் அப்படியே வச்சு இது பண்ண வேண்டியதான். அப்படியே அவசியம் பண்ணிக்கணும். என்னென்ன சாங்கியம் பண்ணணுமோ அவசியம் பண்ணிக்கணும். ஜாத்திரை நடத்துகிறாங்க இல்லையா, ஒரு ஜாத்திரை நடத்துனாலும் அதை அவசியம் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காவு கொடுப்பாங்க. காவு கொடுத்தோன்னா அது அப்படியே 10 வருஷம் இல்லை 80 வருஷம் 100 வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து உயிர் கொடுக்குறது வந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் கம்பல்சரி உயிர் கொடுக்கணும். காவு உயிர் மறுபடியும் அந்த எடுத்துட்டு மறுபடியும் அதே கல்லை நட்டாலும் இல்லை இன்னொரு புதுசாக கல் கூட நடலாம், இல்லை அதே கல்லை வச்சு கூட நடலாம். ஏதோ ஒரு ஊர்ல எல்லக்கல்லை வந்து புதுப்பிக்காம அது ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா அதுங்களுக்கே தெரியும். சின்ன சின்ன அடிப்படும். சின்ன சின்ன அடினா உயிர் சேதாரம். அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே தெரியாது. ஒரு என்ன திடீர்னு நல்லா இருந்தது, ஆடு நல்லா இருந்தது, மாடு நல்லா இருந்தது, கோழி இப்பதான் நல்லா நடந்தது. மக்கள் இப்பதான் நல்ல பையன் அறியாத பையனே போயிட்டு இருக்கானு. அதே மாதிரி இப்ப நம்ம எல்லக்கல்லை நட்டாச்சு, வீடியோ போட்டாச்சு, அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இப்ப 48 நாள் கழிச்சு வந்து ஒரு பூஜை ஒண்ணு நடத்துறீங்களா? இப்ப இன்னைக்கு வந்து 48 நாள். ஆமா, 48 நாள் பூஜை நடத்துறோம். இப்ப இது என்ன பூஜை ஐயா? இது எதுனாக்கா, அதாவது இத்தனை 48 நாள் கல்லு வந்து 48 நாள் கல்லு வந்து நவதானத்திலையும் ஜலத்திலையும் வைக்கணும். அது நம்ம வைக்காதனால 48 நாள் கல் நட்டுட்டு அதுக்கப்புறம் அவசியம் 48 நாள் இந்த சக்தி கல்லுக்கு அவசியம் நடந்துனுக்குது. 48வது நாள் வந்து மறுபடியும் அந்த 48 நாளுக்குள்ள தீட்டு எல்லாம் நடந்திருக்குது இல்லையா, ஒரு 2 தீட்டு. அதே மாதிரி உள்ள வெளியே வந்து வெளியாளுங்க வந்து உள்ள வந்துருவாங்க, உள்ளால வந்து வெளியே போவாங்க. அந்த சில தீட்டுனாக்கா மெயினா கண்ணி தீட்டு. இப்போ நம்ம 48 நாள் முடியாததுக்குள்ள ஒரு அசம்பாவிதம் தெரியாம நடந்து போச்சு, அதுக்கு ஒரு பூஜை நடத்தினாங்க. நம்ம அந்த மாதிரி 48 நாளுக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காதுன்றதுக்காக நடந்திருந்தாலும் நடக்காம இருக்கிறதுக்கும் இந்த பூஜை நடத்துறது. 48 நாள் முடிக்கிறது. 48வது நாள் முடிக்கிறது பூஜை முடிச்சுட்டு இதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனை அம்மா பார்த்துப்பாங்க. அந்த சக்திகள் எல்லக்கல்ல வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாரையும் மக்களை எந்த இது இல்லாமல் பார்த்துப்பாங்க. சக்தி கல் எல்லக்கல்லுன்றது வந்து அது ஒரு கல்லை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு உலகத்தில் உருவானது அது கல் மட்டும்தான். உலகத்தில் ஃபஸ்ட்டு உருவான அப்போல்லாம் சிலை இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு கல்லை வச்சு இதுதான் நம்ம எல்லக்கல், இது ஊரை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு கிராம மக்கள் கழிவு உலகம் இல்லாத காலத்தில் வந்து ஒரு கல்லை வெடிச்சிட்டு இந்த கல் தான் எங்கள் எல்லக்கல்லாக வச்சு நாங்கள் கும்பிட்றோம், சாமி எல்லாம் நீ தான் எல்லாமே எங்களை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த கல்லை வச்சுட்டு கும்பிட்டாங்க. அதை கும்பிடும் போது தான் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி சுற்று பந்து போட்டாங்க. பந்துன்றது ஒரு வீட்டுக்கு நம்ம சுற்றுற செவருக்கு எப்படி கட்டுறோமோ அது மாதிரி ஊருக்கு பந்து போகிறது தான் எல்லக்கல். ஒரு எல்லக்கல்லுன்னா மொத்தம் எத்தனை கல் ஐயா? ஒரு எல்லக்கல்லுனா 9 கல். அதாவது ஊர் வந்து ஸ்கொயராக இருந்தாக்கா 4 8 கல் 9 கல் தேவைப்படும். ஸ்கொயராக இருந்தால் 9 கல். தெரு வந்து ஒரு அதாவது முக்கோணம் சைஸு வேற ஒரு 18 கோணங்கள் 8 கோணங்கள் 7 கோணங்கள் வருதுங்களா, அது மாதிரி கோணம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வருமோ ஒன்று 18 கல்லும் வரும், 17 கல்லும் வரும், 9 கல் வரும், 12 கல் வரும். இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கல் ஒரு கல்லு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு கல்லுக்கு பெரிய கீழாண்டு ஒன்று மேலாண்டு ஒன்று நட்டுருக்கோம். சுற்றி வந்து நம்ம சின்ன கல்லுக்கு சுற்றி நட்டுருக்கோம். இப்போ பெரிய கல் எதுக்கு நம்ம 2 நட்டு கீழாண்டு மேலாண்டு? கீழாண்ட மேலே வந்து சக்தி கல். அந்த அம்மா வந்து உள்ள ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. எல்லாரும் கம்பீரமா எல்லாம் என்ன பார்க்கணும். இங்க கும்பிட்டாலே போதும், ஊரை உள்ள சுத்தவாத நான் பாத்துக்கிறேன். இந்த அம்மா கும்பிட்டா இந்த அம்மா போய் சுத்திட்டு வருவான். அதனால நம்ம 2 கல்லு கீழே மேலாண்டு நட்டுருக்கோம். இந்த அம்மா போய் நீங்க இந்த 2 அம்மாவை பார்த்து கும்பிட்டீங்கன்னா இந்த 2 அம்மா போய் சுத்தி பார்த்து எல்லையை காப்பாற்றுவோம். எல்லை காக்கிற தெய்வம். ஒரு ஊருக்கு என்பது பொதுவா எல்லக்கல் என்பது கண்டிப்பா வச்சாகும். சரியா வச்சாகும். ரொம்ப நாள் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப டவுட், ஒரு சில பேர் தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வந்து இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து நிறைய பேர் எடுத்து சொல்லணும். எல்லக்கல்னா இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து விஷயம் இருக்கு, இவ்வளவு விஷயமா இருக்கா அப்படின்னு. இது நல்லது. எல்லக்கல்ன்றது வந்து ஒரு எல்லக்கல்ன்றது வந்து சக்திகள் வந்து ஒரு வீடு கட்டி சுத்தனம் போனா எப்படியோ அதே மாதிரி ஊருக்கு அது தேவை. பஞ்சபூதம்ன்றது தான் கடவுள். அந்த பஞ்சபூதம் இருக்குது இல்லையா, அந்த பஞ்சபூதம் இல்லைன்னா எதுவுமே இல்லை.
அப்ப பஞ்சபூதம் நம்பும் போது ஏன் இது நம்ப மாட்டீங்க? மக்கள் கடவுள் இல்ல, சாமி ஒருத்தர் மேல சாமி வரலன்னு நம்ப மாட்டீங்க? ஒருத்த மேல சாமி வந்து சாமியா வந்து நடனம் ஆடினாலும் ஒரு சில பேரால வந்து அது வந்து நம்ப முடியல. ஒருவேளை அவங்களே ஆடுறாங்களோ இல்ல சாமி வந்து ஆடுதோ அப்படின்ட்டு ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. இருக்கு, அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் ஆட மாட்டாங்க இல்லையா? அது ஒரு தெய்வம்ன்றது வந்து ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துல ஆடி முடிச்சிடும். அதுக்குள்ள அந்த முடிச்சிருவாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தெய்வம் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆடிட்டு. அதுக்காக ஒரு 1 hour 2 hour ஆடுறாங்கன்னா அதுல கொஞ்சம் குஷி ஆனந்தப்படுத்தும் போது அது ஆடுவாங்க. ஒரு 5 நிமிஷம்ன்றது 5 நிமிஷம் 10 நிமிஷம்ன்றது கொஞ்ச நேரம் இருந்து அருள்வாக்கு சொல்றது அவங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? கோயில்ல இந்த பெல் இது நான் வச்சிருக்காங்க. சாமிக்கு மட்டும் ஒரு 3 வாட்டி அடிச்சா நம்ம சொன்னது நிறைவேறும் அப்படின்றதுக்கோசம் பெல் வச்சிருக்காங்க. நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஐதீக நம்பிக்கை. நீங்க சொன்னது உண்மைதான். எதனாலனா நம்ம சாமி கும்பிட்டுட்டு இதை அடிச்சோம்னா இது மாரி இந்த புள்ள இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். புரியுது. சாமி கும்பிடுறதுக்கு வந்திருக்கான். அவன் குறையில நம்ம அவன் குறை நம்ம தீர்த்து வைக்கணும். இது அடிச்சோம்னா அவங்க முடிச்சு பார்ப்பாங்க. பெல் அடிச்சோம்னா வெள்ளை அடிச்சா அவங்க முடிச்சு பார்ப்பாங்க. அதுதான் கோயில் மணி அடிக்கிறது. அதுதான் கோயில் மணி அடிக்கிறது. கடவுள் மிஞ்சி எதுவுமே கிடையாது. நம்ம நம்பிக்கைப்பட்டவங்களுக்கு கடவுள் இருக்கிறாங்க, நம்பிக்கைப்படாதவங்களுக்கு இல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பணும். வாழ்க்கை. இது வரைக்கும் கூட இருந்து இந்த அளவுக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி. மக்களுக்கு வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. மக்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு நீங்க சொன்னனால.